மார்னிங். குட் மார்னிங். What a surprise. என்ன காலையிலே வாக்கிங்? காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணா நம்ம வேண்டியதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சூரிய நமஸ்காரத்துக்கு இது ஒண்ணும் தமிழ்நாடு இல்ல, காஷ்மீர். அங்க பார், காஷ்மீர் குளிருக்கு பயந்து சூரியன் வெளியவே வர மாட்டேங்கிறான். அந்த சூரியன் இல்லனா என்ன, இந்த சூரியன் தான் இருக்காரே. நானா? சரி, என்ன வர வேணும் கேளு, முடிஞ்சா சாக்ஷன் பண்றேன். சூரியனுக்கு மட்டுமா பயம்? இந்த சூர்யாக்கு தான் பயம். லீவ் போட்டுட்டு ஊருக்கு போறீங்க, பயம் தானே? பயம் இல்ல, பிரியம். பிரியமா? எஸ். ஆனா அத வார்த்தையால சொல்ல முடியாது. அந்த பிரியத்தை இந்த கமலி கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சாரி கமலி, என்னோட பிரியம் என் கௌரிட்ட மட்டும்தான். கௌரி? என் மாமா பொண்ணு எனக்காகவே காத்துட்டு இருக்கா. ஓகே, விடுங்க. காஷ்மீர்ல இருக்கிறவங்களுக்கு சூரிய தரிசன ஆசை இருக்க கூடாது. என்னோட வேண்டுதலை நிறைவேறாத அந்த கடவுள் உங்க ஆசையாவது நிறைவேற்றட்டும். உங்க கௌரிய நானும் கேட்டுதான் சொல்லுங்க. Let's forget and be as good friends forever. Not only good, but also the best friends. Okay? Happy journey. Thank you. Bye. Bye. தலை எப்படி காஞ்சு போய் கிடக்கு பாரு. வாரம் ஒரு நாளாவது கொஞ்சம் எண்ணெய் வைக்க கூடாதா செல்லம்? என்ன வைக்கிறது இருக்கட்டுமா, அங்க சுடு தண்ணி கேட்க போறது சொல்லு. ஏன்பா அங்க வெந்நீர் போடுறதுக்கு வேற கிடைக்குது, அவ்வளவு கஷ்டமா? ஐயோ அது இல்லம்மா, அங்க ஒரே குளிரா இருக்கும். குளிர்ல தண்ணி எல்லாம் உறைஞ்சு ஐஸ் கட்டியா இருக்கும். குடிக்கிற தண்ணி கூட சூடாக்கி தான் குடிக்கணும். அவ்வளோ பயங்கர குளிர்மா. இப்ப நினைச்சா கூட கஷ்டமா இருக்கு. அம்மா ஏன் அழற? நாங்க பாவிங்க கண்ணா, நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன்னை பலிகடா ஆக்கிட்டோம். பலிகடான்னு சொல்லாதம்மா, அது என்னோட அதிர்ஷ்டம். நாட்டுக்கு சேவை செய்யற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் சொல்லு. காவேரிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், தம்பிக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் என் கடமை எல்லாம் முடிஞ்சு இந்த நாட்டுக்காக நான் உழைச்சேங்கிற சந்தோஷம் திருப்தியும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த ஊருக்கு வந்து உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேம்மா. இந்தாங்க. தாத்தா, டிஃபன் சாப்பிட்டியா கண்ணா? நான் அப்பவே சாப்பிட்டேன் தாத்தா. சாந்தா, நான் உங்க அண்ணனை பார்த்தேம்மா. அப்படியா? சூர்யா கௌரி நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்க்கணுமா. அப்போ அண்ணனுக்கே கௌரி கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதுவே லேட்டுமா. உங்க அண்ணன் மட்டும் சம்மதிச்சிருந்தாருன்னா கௌரிய கல்யாணம் பண்ணி வச்சு கையில தூக்கி கொஞ்சறதுக்கு இந்நேரம் 2 பேரம்பேத்தியே கொடுத்திருப்பாங்களே. இருக்கலாம், ஆனா அவருக்கு என்ன? மாமாவுக்கு தேவையான பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, இருக்கிறது ஒரே மக. கௌரிய யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. அவளுக்கு பதிலா அண்ணனுக்கு ஸ்நேகாவை கல்யாணம் பண்ணி வச்சா? ஏய், புத்தி கிட்டி இருக்கா அவனுக்கு? அவனுக்கா எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கா தெரியுமா அந்த பொண்ணு? விடு அந்த பேச்ச. நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன இருந்தாலும் உன் அண்ணன் பொண்ணாச்சே, விட்டு கொடுத்துருவியா நீ? பேச்சுக்கு பேச்சு அண்ணன் பொண்ணுன்னு ஏடி சொல்ற? நீயும் நான் பெத்த பொண்ணுதாங்கிறத மறந்துடாத. ஆமாமா, நான் என்னவோ நீ பெத்த பொண்ணுதான். ஆனா அண்ணனை நீ பெத்தது எங்க அப்பாக்கு இல்லையே, வேற யாருக்கோ தானே. என்னடி சொன்ன? தங்கச்சி இல்லடா, ராட்சசிடா, ராட்சசி. பிறந்த வீட்டுக்கு தீய வச்சு பூர்வி கூடு மாறி இருக்கிற குடும்பத்தை சின்ன பின்னமாக்குறதுக்குன்னே இந்த பாவி வயித்துல வந்து பிறந்திருக்காடா. 9 வயசுலயே குடும்ப பாரத்தை எல்லாம் இந்த தலைமையில சுமந்துக்கிட்டு இந்த குடும்பத்தை கரை சேர்த்தது உங்க அப்பா இல்லடி, இந்த அண்ணன். இவ்வளவு நாள் நீ கட்டிக்கிட்ட துணி, கட்டிக்கிட்ட புருஷன், கொட்டிக்கிட்ட சாப்பாடு எல்லாம் உங்க அண்ணன் போட்டு பிச்சடி பிச்சை. அவனை போய் இதெல்லாம் வீட்ட மாட்டடி. நீ என் மகளே இல்ல, போயிடு. அப்பா அவதான் தெரியாம ஏதோ சொல்லிட்டான்னா
நீங்களும் இப்படி பேசுறது? அவ என்ன சொன்னாலும் சரி, அவ ஏன் தங்கச்சிப்பா. நாங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ எவ்வளவு சண்டை போட்டுக்குவோம், அடிச்சுக்குவோம். இதுவும் அது மாதிரி தான்ப்பா. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் கண்ணா. மனுஷனுக்கு கஷ்டம் வந்தா பொறுமையா யோசிக்கணும், தைரியமா அதை எதிர்கொள்ளணும். இப்ப உனக்கு என்ன, ஸ்னேகாவுக்கு கல்யாணம் ஆகும் அவ்வளவுதானே? நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேனோ இல்லையோ, ஆனா அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நிச்சயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏய், யோசிச்சு பாரு, எனக்கு இன்னொரு தங்கச்சி இருந்திருந்தா நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேனா? ஏய் பாத்தியாடி, நான் முதல்ல சொல்லல உங்க அண்ணன் கடவுள் மாதிரி, கஷ்டம்னா கண்டிப்பா உதவி பண்ணுவார்னு. நீ தான் கேட்காம வாய்க்கு வந்தபடி எதோ பேசிட்ட. போதும், வாய மூடுங்க. நீங்க மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா நான் ஏன் இவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு வாங்கி கட்டிக்க போறேன்? அண்ணி, ஏன் கல்யாணத்துக்காக நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? மாமா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுக்காக நான் வருத்தப்படவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், பாவம் கௌரி உங்களுக்காகவே காத்திருக்கா. தயவு செஞ்சு அவளையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. சாம்பல் பட்டிலாம் இறங்க. கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள என் பொண்ணுக்கு விதவை பட்டத்தை கொடுத்துட்டீங்க. மஞ்ச கைத்த மாத்தி கட்டுறதுக்கு முன்னாடி அவன் மஞ்ச குங்குமத்தை பறிச்சுட்டு போயிட்டே. ஒரே பொண்ணு நல்லா வாழணுங்கிறதுக்காக தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. எந்த காரணத்தை கொண்டு அவளை கைவிட மாட்டேன்னு சொன்னியே, இப்படி விட்டுட்டு போவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. ஐயோ கடவுளே, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? என் மகளை இந்த கதைக்கு ஆளாக்கிட்டே. நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்ன இந்த அம்மாவுக்கு, மிலிட்டரிக்காரனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடுக்காதன்னு. இப்ப பாரு, அவ கதியே பாவமாயிடுச்சு. கல்யாணமாகி 1 மாசம் கூட ஆகல, நல்ல பொண்ணு. அவளுக்கு போய் இந்த நிலைமையா? சின்ன பொண்ணு, புருஷன் இல்லாம இந்த சமுதாயத்துல எப்படிதான் வாழ போறாளோ? இனிமே ஆயுசு முழுசும் என் மகளோட இந்த முகத்தை பார்த்துக்கிட்டு நான் எப்படி இருப்பேன் கடவுளே? நான் எப்படி இருப்பேன்? ஒரு வேரனோட சாவை பார்த்து பயந்துட்டீங்களே, செத்தவனை உங்க சகோதரர் மாதிரி நினைக்க தோணல? அவனை கொன்னவங்க மேல உங்களுக்கு கோவமே வரலையா? எதுக்கியா வரணும்? தலை கெட்டியா இருக்குதுங்கிறதுக்காக யாரும் போய் மலையில முட்டிக்க மாட்டாங்க. எல்லாருமே பயப்படுறீங்க, சென்டிமெண்ட் பேசி கோழத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பொண்ணுங்களோட கற்பை சூறையாடுறவங்களும், அப்பாவை பொதுமக்கள் மேல பாம்பு போட்டு கொல்றவங்களும் தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி வந்து நின்று பார்க்கட்டும். எப்படிங்கிறதுக்கு நான் நாசம் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. ஒரு வேரனை பத்தி பேசுறதுக்கு வெட்கப்படுவீங்க. நான் எதுக்காகடா வெட்கப்படணும்? நம்ம நாட்டுல வாக்குல ஒண்ணு வாழ்க்கையில ஒண்ணுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, அவங்க தான்டா இன்னைக்கு வெட்கப்படணும். இந்த நாட்டை கொள்ளடிச்சுட்டு இருக்காங்களே அரசியல்வாதிகள், முன்னாள் மந்திரிங்க, இன்னாள் மந்திரிங்க, நம்ம தேசத்தை காப்பாத்த அவங்க வாரிசுகளை அனுப்பியிருக்காங்களா? ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் அவங்க பிள்ளைங்களை ராணுவத்துல சேர்த்திருக்காங்களா? ஏர் கண்டிஷன் காரு, ஏர் கண்டிஷன் பங்களா, ஏதோ பிளேன்ல போற பெரிய பணக்கார பசங்க அவங்க பிள்ளைங்களை ராணுவத்துக்கு அனுப்பியிருக்காங்களா? சொல்லு. ஒருத்தன் இருக்கானா? சொல்லு. அவங்களுக்கு கொள்ளையடிக்க இந்த தேசம் வேணும், சுரண்டத்துக்கு இந்த தேசம் வேணும், இந்த தேசத்துக்காக சாகறதுக்கு ஏழையும் பஞ்ச பராதையுமா? ஏய் மாப்பிள, நீ மரியாதையா ராஜினாமா பண்ணிட்டு கல்யாணமும் செஞ்சுக்கிட்டு இங்க வந்து நிம்மதியாயிரு. அடுத்தவரை பார்த்து ஒரு வரல சுட்டி காட்டும் போது மீதி 4 வரல உங்களை சுட்டி காட்டுதுங்கிறத மறந்துடாதீங்க. அப்படின்னா நீங்களும் இந்த மண்ணில் தான் பிறந்திருக்கீங்க, இங்கேதான் பிழைக்கிறீங்க, இங்கேதான் சாப்பிடுறீங்க, இந்த மண்ணில் தான் கடைசியில் சாகவும் போறீங்க. நீங்க சொல்லுங்க, இந்த மண்ணுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இன்னும் என்னையா செய்யணும்? அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம மண்ணுக்காக போராடுதான் தேச சேவைன்னா, அல்லும் பகலும் உழைக்கிற விவசாயி பண்றது என்னையா? கஷ்ட நஷ்டத்துல இருந்தாலும் அவங்க பயிர் பண்ணலையா? இது தேச சேவை இல்லையா? வயசு துடிப்புல எல்லாரும் இப்படிதான் பேசுவீங்க. நீ மிலிட்டரியை விட்டு வர போறியா இல்லையா? சாத்தியமே இல்ல. அப்படின்னா உனக்கு தேசம் முக்கியமா இல்ல நேசம் முக்கியமா?
அத நீ முடிவு பண்ணு, அதுக்கப்புறம் நான் முடிவு பண்றேன். எல்லாருமே சுயநலவாதிங்க. அவங்க சுகம் தான் முக்கியம், தேசம் முக்கியம் இல்ல. எல்லாரும் இவங்கள மாதிரி இருந்துட்டா இந்த தேசத்துக்கு யார் சேவை செய்யறது? மகளுக்காக பேசுறாரு, மகளுக்காக. தேவையில்லையா? சூரி, என்னப்பா இது? அம்மா நான் கிளம்புறேம்மா. என்னங்க என்னங்க? என்னம்மா? சூரி கிளம்புறானாங்க. என்ன சூரி, சொல்லாம கொள்ளாம திடீர்னு கிளம்பிட்ட? நான் இங்க இருந்தா யாருக்கு நிம்மதி இருக்காதுப்பா. டியூட்டிக்கு போனாலாவது எல்லாத்தையும் மறந்துடுவேன். நீ மறந்துடுவப்பா. ஆனா நாங்க என்ன பண்றது? கௌரி பிறந்ததுல இருந்தே அவதான் உனக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டோம். இந்த பார் சூரி, மகனா நீ எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்ட. அப்பா அம்மாவா நாங்க உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் இல்லையா? ஆமாண்டா கண்ணா, கௌரிய மருமகளா வீட்டுக்கு கூட்டிக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன்டா. நானும் வாக்கு கொடுத்திருக்கேனம்மா. மிலிட்டரியில பதவி பிரமாணம் செய்யும் போது நாம் பிறந்த இந்த மண்ணு மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். 1000 ஆண்டுகளா நமக்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கிற அந்த இமயத்து மேல சத்தியம் பண்ணிருக்கேன். என்ன மாதிரியே இந்த நாட்டுல குடியிருக்கிற இந்த ஜனங்க மேல சத்தியம் பண்ணிருக்கேன். என் உயிரை கொடுத்தாவது என் தாய் நாட்டை காப்பாத்திய தீருவேன். அந்த தாய்க்கு 100 கோடி ஜனங்க இருக்காங்க. அவளை யாராவது காப்பாத்துவாங்க. ஆனா அப்படின்னா நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா நான் செத்து போயிடுவேனா? அவசகுணமா பேசாத. கௌரிக்காகவாவது நீ உன் முடிவை நீ மாத்திக்கத்தான் வேணும். சான்ஸே இல்லம்மா. விட்டுட்டு போறீங்களா? இதுக்கு காரணம் உங்க அப்பா. தேச முக்கியமா நேச முக்கியமான்னு என்ன பிளாக்மெயில் பண்றாரு. நான் ஒரு ஹானஸ்ட் மிலிட்டரி மேன், உங்க அப்பாவுக்கு தெரியாதா? அவருக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். கடைசி வரைக்கும் நான் பூவோடையும் பொட்டோடையும் இருக்கணும்னு அவருக்கு ஆசை. ஒரு மகளா இருந்து அவர் பேசுறது தப்புன்னு சொல்ற அதிகாரம் எனக்கு இல்ல. அப்படின்னா நீ இந்த வேலையை விட்டு சொல்றியா? இல்ல, என்னோட சூரிய ஒரு சோல்ஜரா இருக்கிறது தான் எனக்கு இஷ்டம். வேலையை விட்டுட்டு என் சூரி எப்படி தலை நிமிர்ந்து நிப்ப? நான் விருப்பப்பட்டதை நானே வேண்டான்னு சொல்வேனா? கௌரி, நான் வேலையை விடலனாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்குவியான்னு என்ன பார்த்து கேட்க மாட்டியான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். என் மனசுக்கு பிடிச்சவனோடு கல்யாணம் ஆகி ஒரு நாள் வாழ்ந்தாலும் அதுதான் நிம்மதின்னு சொல்லிருப்ப. உன்னோட தேச பக்தியை மதிக்கிற சூரி, நான் ரொம்ப மதிக்கிறேன். நீ கேட்டா நான் சம்மதிக்க காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன கேட்கவே இல்லை. ஏன் சூரி, என் காதல் மேல அவ்வளவு கூட நம்பிக்கை இல்லையா? சொல்லு சூரி. கௌரி, சூரி, கௌரி,